என்னாச்சுன்னு? இனி கார்த்திகா என் வாழ்க்கையில இல்லல்லப்பா. மாமான்னு அது கூப்பிடுறதை என்னால கேட்கவே முடியாதுல்ல. ஒரு தயக்கம் இருந்துச்சு, என்னடா ரெண்டாவது தம்பிக்கு பேர் வருவாங்க, அப்ப நம்மளுக்கு பேர் இல்லையேன்னு சொல்லும்போது அது எல்லாருமே வந்து அப்ப நம்ம வந்து சைடு ஆர்டிஸ்ட் நினைச்சிருவாங்களோ. விஜய் டிவிக்காக நான் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணேன். ஒரு சில டைம் எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நீ இந்த நேரத்துல சேர நான் யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு நினைச்சு போயிடுவேன். அந்த ஆடிஷன் பண்ணும்போது நிறைய நோன் ஃபேஸஸ் ஆல்ரெடி விஜய் டிவியில் பண்ணிட்டு இருந்தவங்களாம் வந்தாங்க. யாருன்னா வந்துக்கோங்கடா, இது என்னோட ரோல், நான் இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு சந்திரலேகா சீரியலில் ஒரு கேரக்டர் ரோலுக்கு போனேன். ஆக்சுவலி ரிஜெக்ட் ஆகிட்டேன். திரும்ப அந்த சந்திரலேகாலே ஹீரோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டேன். தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஸ்டார்டிங்கில் சொன்ன கேரக்டர் நேம்ஸே வேற, மகேஷ், சுரேஷ், ரமேஷ், இந்த 5 ஸ்டார் விளம்பர மாதிரி. ஆக்சுவலாக நான் ஒரு கராத்தே மாஸ்டர். இன்னைக்கு கிளாஸ் வச்சு பசங்களுக்கு கிளாஸஸே எடுத்துகிட்டு இருக்கேன். நார்மலாகவே வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக எடுப்பேன் கிளாஸ். அந்த கில்லி படத்தில் வரும் தெரியுங்களா, தளபதி வந்துட்டு வின் பண்ணிட்டு கப்பை வந்து மொட்டை மாடி வழியாக உள்ள எடுத்து, அது என் ரியல் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முன்னா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் புனிதா. விகடன் வாசகர்கள் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சீரியல் ரிசெப்ஷன் சோ மச் லவ்னே சொல்லலாம் மக்கள் கிட்ட இருந்து. அதை பத்தி நம்ம லாஸ்ட்ல பேசலாம். பட் உங்க ஆக்டிங் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி சொல்ல முடியுமா? சின்ன வயசுலேயே நம்மளுக்கு ஒரு ட்ரீம், எய்ம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் எனக்குள்ளே நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான விஷயங்கள் அப்படியே அது பார்க்க நம்ம அப்படியே பண்ணிக்கிறது, கண்ணாடி முன்னாடி பண்ணி பார்க்கறது, டான்ஸ் ஆடி பார்க்கறது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆகி வந்தது. ஓகே, நீ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமரா முன்னாடி ஃபேஸ் பண்ண விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணது வந்து மூவிஸில் ஃபேஸ் பண்ணேன். ஓகே, பெருசாக பயமாக எதுவும் இல்லை. கேமரான்ற பயம் எனக்கு இல்லை. கேமரா ஒன்று நிற்கும் போது அது யதார்த்தமாக நம்ம அந்த கேமரா ஒன்று முன்னாடி இருக்குன்றதை மறந்துட்டு ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது அப்படியே நார்மலாக போயிட்டோம். ஸோ டைலாக்ஸ் ஞாபகம் இருக்கா? என்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணது கேமராவை? ஃபர்ஸ்ட் மூவி பண்ணது வந்து நான் 2016 பண்ணேன். ஓகே, அது வந்துட்டு ஒரு தலைவர் மாதிரியே ஒரு ஃபர்ஸ்ட் சீன், அந்த கேட் திறந்து உள்ளே போகிற மாதிரி. ஸோ கேட் திறந்து உள்ளே போயிட்டு ராமநாதன் சார் இருக்காரா அப்படின்றது தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைலாக். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது தலைவருடைய ஒரு சீன் மாதிரி நான் அது பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன், தலைவருக்கு ஃபர்ஸ்ட் கேட் திறந்து வர மாதிரி எனக்கும் கேட் திறந்து ஒரு சீன் வச்சிருக்காங்கப்பா, நல்லா இருக்கு. ஸோ என்னோட டைலாக் என்ன அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால அந்த ஒரு டைலாக் மட்டும் ஞாபகம் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து தலைவரை நீங்க இன்க்ளூட் பண்ணிருந்தீங்க. நீங்க சோ மச் லைக் எப்படி சொல்றது, ஃபேன் நான் கேள்விப்பட்டோம். சோ எப்படி நீங்க அந்த லவ் நீங்க வந்து ரஜினி சார் காமிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுல எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்போ வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் பாஷா மூவி பார்க்கும்போது, அண்ணாமலை பார்க்கும்போதே வந்துட்டு அந்த ஒரு இது கிரேஸ் வந்துடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் பாஷா வந்துட்டு ரோஹிணி தேட்டரில் இந்த ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்து பார்த்தேன். இப்படி பார்த்துட்டு இருந்தேன் சின்ன பையனா. ஸோ அந்த 2-3 மணி நேரம் இப்படியே பார்த்து அப்படியே உள் வாங்கிக்கிட்டேன். உள் வாங்கி நம்மளும் ஒரு நாள் இந்த ஸ்க்ரீனில் வரணும், இவரை மாதிரி வரணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரவங்க எல்லாரையுமே எடுத்துக்கலாம். கமல் சார், ரஜினி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. கமல் சார் வந்து ஒரு தியரட்டிக்கல், ரஜினி சார் ஒரு ப்ராக்டிக்கல். ஸோ இவங்க 2 பேரையும் படிச்சுட்டு வரவங்க தான் இன்றைக்கி ஆக்டிங்க்கு வரவங்க எல்லாருமே. ஸோ நான் வந்துட்டு ரஜினியோட வெரியன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஓகே சார். ஸோ ஒரு நாள் நம்மளும் அந்த ஸ்க்ரீனில் வந்துடணும் அப்படின்ற ஒரு இதில் மக்கள் கிட்ட இருந்து இந்த ஷார்ட் ஸ்பேம்ல இவ்வளோ லவ் வந்து ஒரு ஆக்டர் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு சொல்லலாம். ஐ திங்க் நோ ஹேட்னே சொல்லலாம் உங்க கேரக்டருக்கு. கண்டிப்பா அந்த பத்தி சொல்ல முடியுமா? அது ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சு? இவ்வளோ ஆக்சுவல் லவ் கிடைக்கும்னு எதிர்பார்த்து பண்ணலை. நான் சொல்லும்போது அவங்க சொன்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இது பண்ணால் நம்மளுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அது எங்களோட ரைட்டருடைய கைவண்ணம் தான். நான் அவங்கக்கிட்ட சொல்லும் போதே வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி 4 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, எடுத்தோடனே 2வது தம்பிக்கு தான் பேர் வருவாங்க. அவங்க மதுமிதா வந்துட்டு வேற ஒரு சேனல்ல இருந்து நல்ல ஒரு ஃபேமோட வராங்க. ஆனால் அவங்க வந்து உங்களோட 2வது தம்பிக்கு தான் பேர். ஸோ உங்களோட பேர் பொறுமையாக தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, இது ஒரு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, என்னோட 2வது தம்பிக்கு பேர் வருவாங்க, அப்போ நம்மளுக்கு பேர் இல்லையேன்னு சொல்லும்போது அது எல்லாருமே வந்து அப்போ நம்ம வந்து சைடு ஆர்டிஸ்ட் நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொன்ன கதை ஓட்டம் வந்து எனக்கு அந்த கதையில் புரிஞ்சுது. ஓகே, இந்த கதைக்கு இந்த ரோலுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு தான் நம்மளை தேர்ந்தெடுத்து சேனலில் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா விஜய் டிவிக்காக நான் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணேன். ராஜபார்வை சீரியல் முடிச்சுட்டு அப்பயே ஒரு பெரிய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். என்னோட அடுத்த சீரியல் நான் பண்ணேன்னா அது விஜய் டிவியில் தான் பண்ணுவேன், ஒரு சேனலாக மாறிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காகவே ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணேன். அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான ரோல் இருக்குதுன்னு எனக்கு சொல்லும் போது சரி ஓகே, வானத்தை போலவே தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதில் பெரிய அண்ணனுக்கு பேரே கிடையாது, நமக்கு ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க, தம்பிகளுக்காக வாழ்கிற ஒரு அண்ணன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அண்ட் அந்த ஒரு தாய்மை கலந்த ஒரு அண்ணன், அப்பாவாகவும் இருப்பான், அம்மாவாகவும் இருப்பான். ஸோ அவனுடைய சுயநலத்தை தாண்டி தம்பிங்களுக்காக ஒரு நல்ல பொதுநலம் அண்ட் எல்லா விதத்துலையும் ஒரு நல்லவனாக இருப்பான். இப்போ நானே வந்துட்டு நம்ம ஆக்ட் பண்ணுற ஒரு ரோலை வந்து நம்ம ரியல் லைஃப்லையும் நம்ம இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி நான் ஒரு 6 சீல் பண்ணிட்டேன். அதில் இந்த ரோல் தான் வந்து நம்ம இதுலேருந்து நான் இந்த ரோல்லேருந்து எடுத்துக்கிறேன்.
நான் ஒரு சில டைம் எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நீ இந்த நேரத்தில் சேர நான் யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு நினச்சி போயிடுவேன். ஸோ அந்த ரோலில் அவ்வளோ ஒரு இது இருக்குது, புல்லிங் இது இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து ரியல்லையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, முன்னாவா வந்து நீங்கள் சேரனுடைய கேரக்டர் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மாதிரி என்ன குவாலிட்டிஸ் எடுத்திருக்கீங்க நீங்கள்? அந்த மாதிரி டேக் கேர் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இப்போது நான் எப்படி அதில் தம்பிங்களுக்காக விட்டு கொடுக்குறது, டேக் கேர் பண்ணுறது, கோபம் வராமல் இருக்கிறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் அப்படியே லைஃப்ட அப்படியே ரியல் லைஃப்பில் இருக்கிறது தான். மறக்க முடியாத அப்ரிசியேஷன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு கிடைச்சது? மறக்க முடியாத அப்ரிசியேஷன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ராஜபார்வையில் கிடைச்சது. ராஜபார்வையில் ஒரு சீன் வந்து ஒரு சிங்கிள் டேக் சீன் ஒன்று பண்ணியிருப்பேன். அதாவது சாருவை கல்யாணம் பண்ணுற சீன். அவங்க மாமா வந்துட்டு எனக்கு இந்த குருடனுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக வந்துடுவார். அவரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி நீ தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சீன். ஸோ அந்த பேஜஸ் வந்து நான் படித்த உடனே டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு மாஸ்டரு கட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கட் பண்ணிடாதீங்க சார், எனக்கு ஒரு மாஸ்டர் ஃபுல்லாக அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கட்டு வேணா க்ளோசஸ் வேணா எங்கே வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஒரு கல்யாண மண்டபம் இது இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க. ஒரு சிங்கிள் டேக் ஃபுல்லாக முடிச்சோன்னா எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஸோ இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் இந்த மாதிரி சிங்கிள் டேக் பண்ணி கிளாப் வாங்கியிருக்காங்க. அது என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நடந்தது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு அப்ரிஷியேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அயனா துணையில் வந்துட்டு ஒரு அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகிற சீன் ஒன்று பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்துட்டு எங்கள் டேரக்டர் ராம்குமார் சார், இப்போ ராஜபார்வை டேரக்டர் வந்து ஓப்பனாக முன்னாடி சொல்ல மாட்டார் சூப்பராக பண்ணிங்கன்ட்டு, அவர் அடுத்த நாள் கால் பண்ணி சொன்னார். ஆனால் இங்கே வந்து ராம்குமார் சார் அப்பப்போ சொல்லிடுவார், நல்லா இருந்துச்சு. இந்த சீன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்கல, அவரோட பையன் கேட்டேன். அவர் பையன் இருந்தார், அவர் பையன் பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் முடிச்சு வந்தோன்னு அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அப்பா வந்து மானிட்டர் பார்த்து பாரா நடிகண்டா அவன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செமையா இருந்திருக்கும் அந்த மாதிரி கேட்கும் போது. உங்களுக்கு இந்த சீரியல்ல வந்து நிறைய ஒரு பாண்டிங்னே சொல்லலாம். உங்க ரியல் லைஃப்ல உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு, அதை வந்து கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா இந்த அயனா துணை? அயனா துணைனா எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர். இந்த அயனா துணை வந்து 4 பேருமே அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பாய்ஸ் கேங்குன்னு ஒரு இருக்குங்களா, அந்த கேங் இப்போ ஒரு ஃபைட்டுனா நாங்கள் 4 பேர் தான் போய் அடிப்போம், எங்களுக்கு அடியாட்கள் தேவையில்லை, நாங்கள் 4 பேர் ஒரு அடியாலாக போயிடுவோம் இல்லையா. அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. இந்த பசங்க நாங்கள் 4 பாய்ஸ் 80 பாய்ஸ்ன்றது வந்துட்டு 4 பேர் சேர்ந்து பசங்களாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த சீரியலில் நல்லா கொடுத்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி மதுமிதா வந்து வேற சேனலில் நீங்கள் வராங்க அப்படின்ற போது புதுசாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவங்களுக்குள்ள பாண்டிங் பற்றி சொல்ல முடியுமா? ரொம்ப ஸ்வீட் மதுமிதா. அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் சீரியல் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஆனால் இருந்துமே வந்துட்டு என்கிட்ட இருக்கிறது இல்லை. அவங்க பேர் ஆக்சுவலாக ஒரு புதுசு, ஒரு ஃப்ரெஷர். அவருக்கு ஃபர்ஸ்ட் சீரியல். இவங்க கிட்ட பழகிற விதத்தில் நான் எங்கேயுமே அந்த சின்ன ஒரு ஆட்டிடியூட் பார்த்தது கிடையாது இருக்கும். ஏன்னா நாம் நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், ஆட்டிடியூட் காமிப்பாங்க ஒரு சில ஹிட் ஆயிடுச்சுனாலே. இவங்க நிறைய ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலுமே அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் மாதிரி ஈக்குவலாக பழகுறாங்க. ஓகே, உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டில்? உங்களுக்கு செட்டில் எங்கள் பாய்ஸ் நாங்கள் 3 பேர் 4 பேரும் ஒரே தான். 4 பேரும் அட்டச்சிட்டே இருக்கும் ரூமில். ரொம்ப க்ளோஸ்னா 3 பேரும் பிரிக்கவே முடியாது. கண்டிப்பா பாக்குறாங்கன்னா சண்டே ஆயிடும். 3 பேரும் ஈக்குவல் தான். ராஜபார்வை சீரியல் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா வந்து சோ மச் சேலஞ்ச்னே சொல்லலாம் அந்த கேரக்டர். ஏன்னா வந்து ஒரு பிளைண்டா நடிக்கிறீங்க, உங்களுக்கான ஆக்டிங் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் ஆனா 200 எபிசோட் கிட்ட தான் வந்தது இல்லையா அது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா ராஜபார்வை என்னுடைய 3rd சீரியல். நான் தமிழ்ல பண்ண 2nd சீரியல் அது. ஆனா விஜய் டிவில பண்ண ஃபர்ஸ்ட் சீரியல். நான் விஜய் டிவில சீரியல் பண்ணணும் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு சீரியல். கடவுள் வந்து எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, காட் ஹேஸ் அ பெட்டர் பிளான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ரெக்கக்னேஷன் இல்லாத ரோல் எல்லாம் தவிர்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் விஜய் டிவில கொடுத்ததே நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் ரோல் கொடுத்தார். இன்னுமே நிறைய பேர் ராஜபார்வையை நீங்க கண்ணு தெரியாம நடிச்சிங்களே, அந்த மாதிரி எவ்வளோ சீரியல்ல எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க தெரியல. 3-4 வருஷம் கழிச்சு எனக்கு இன்னுமே அந்த ரோல் பண்ணதுனால அவ்வளோ ரெக்கக்னேஷன், அவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க. அந்த சீரியலுக்கு ஆடிஷன் போகும்போது, ஆடிஷன் பண்ணும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன், இது என்னோட ரோல், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் கூட வந்து அந்த ஆடிஷன் பண்ணும்போது நிறைய நோன் ஃபேஸஸ் ஆல்ரெடி விஜய் டிவியில் பண்ணிட்டு இருந்தவங்களாம் வந்தாங்க. யார் வேணா வந்துக்கோங்கடா, இது என்னோட ரோல், நான் இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆடிஷன்லேயே டிசைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த ரோல் எனக்கு தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக ரோல் பண்ணும்போது அது எவ்வளோ அப்பீலிங்காக ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறோமோ அங்கேயே உட்காந்துருவோம். ஸோ இன்னுமே நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ரோல் பண்ணும்போது கண்ணு தெரியாத மாதிரியே சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்கள் மூவிஸ்லாம் கூட பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரி மூவிஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு மூவி தாங்க ஃபுல்லாக முடித்தேன். இன்னொரு மூவி ஆக்சுவலாக கொஞ்ச நாள் தான் போச்சு. அது ஒரு மூவி அவன் ரிலீஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அதை பற்றி நம்ம பேர் இங்கே சொல்லலாம்னு எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் நமக்கு இல்லை. சரி, மூவிஸில் நம்ம எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் போனால் அது வெளியே வர்றது கஷ்டமாக இருக்குது. சரி, முதல்ல நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் சரி அப்படியே மாடலிங் வந்து ஒரு சீரியல் இண்டஸ்ட்ரியில் வந்தது. இப்போது திரும்ப வந்துட்டு
ஸ்டோரிஸ் ரெடி பண்ணி டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Okay. ஸோ டேரக்டராகவும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஒரு நல்ல ஹீரோ வச்சு டேரக்டராக பண்ணி ஒரு ரெக்கக்னேஷன் வாங்கிட்டு செகண்ட் மூவியை நானே பண்ணணும். இப்போ இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இந்த சீரியல்லே சொல்லலாம். மதுமிதாவா இருக்கட்டும், உங்களுக்கு அப்பா ரோல் பண்ற சார், அவரை பத்தி சொல்ல முடியுமா? அவர்கிட்ட வந்துட்டு ஒரு எவ்ரி டயலாக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆப்போசிட் டயலாக் அவர்கிட்ட ரெடியாக இருக்கும். ஓகே. அந்த ஒரு ஸ்பான்டேனிட்டி சொல்லலாம். ஸ்பான்டேனிட்டி நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம்னு சொல்லலாம். வேற எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து சில விஷயங்கள் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? சோழன் அரவிந்த் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ஒரு விஷயம், நமக்கு வர விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஸ்டார்டிங்கில் அவருக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அவர் எங்கேயுமே வந்துட்டு இந்த ஒரு டைலாக் நான் சொன்னால் என்னோட கேரக்டர் நெகட்டிவாக போயிடும், நான் இது சொல்லலாமா வேணாமே, நான் இப்போ என்ன பாசிட்டிவாக காமிங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயுமே பேசலை. அவர் கொடுத்ததை பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி கொடுத்த வேலையே பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அது பிடிச்சிருந்துச்சு. அண்டு அருண் கிட்ட வந்துட்டு அகைன் ஸ்பான்டேனிட்டி. நான் எப்படி ரொசாரியோ சார் அவரோட ஏஜுக்கு ஸ்பான்டேனிட்டியோ இவருக்கு ஏஜுக்கு நல்லா ஃப்ளோவாக அடிச்சுட்டே இருப்பார். அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது அவருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்பான்டேனிட்டி. அண்ட் பர்வேஷ் கிட்ட வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நடிக்கணும்னு நடிக்க மாட்டாங்க, அப்படியே கேஷுவலாக இருந்துட்டு போயிடுவான். ஸோ அந்த ஒரு விஷயம். நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கீங்க அண்ட் அதுவும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்ற போது நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து ரொம்ப துணிஞ்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த முடிவு எப்போ எடுத்தீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு வரும்போது அந்த சீரியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு அதை நம்ம கேட்டுப்போம். நல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ஒரு சீரியல் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீரோயினும் போகும்போது சீரியலே முடிச்சிருவாங்க. ஒரு நல்லா போயிட்டு இருக்க சீரியலில் தான் இல்லை எங்களுக்கு சீரியல் நல்லா போகணும்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்ம உள்ளே போகும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபேன் பேஸ் ஆல்ரெடி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை இவர் அவரை மாதிரி இல்லை, இவரோட இது எங்களுக்கு செட் ஆகலை, எங்கேருந்து பிடிச்சிங்க, இந்த மாதிரி நிறையா வரும். அந்த அடிகளெல்லாம் வாங்கணும். அதை வாங்கி நீங்கள் நின்றீங்கன்னா தான் திரும்ப உங்களுடைய விஷயங்களை அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஆடியன்ஸ். ஸோ அது ஃபஸ்ட்டு அதை ரெடியாக மைண்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு போயிடணும். கொஞ்ச நாள் நம்மளை பிடிக்காது, நம்மளை திட்டுவாங்க, அவங்க இடத்துல நம்மளை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி நம்ம உள்ளே போனால் தான் நம்மளுக்கான ரெகக்னிஷன் வெயிட்டிங் இருக்கும். நீங்கள் 2016 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, மோர் தென் இப்போ 10 years மேலே ஆக போகுது. ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அப்போல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தோணும் போது? அப்போல்லாம் எனக்கு நான் அந்த மாதிரி ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆனவங்களோட விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது அப்போ பரவாயில்ல கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோம். நம்மளும் வந்துட்டு ஒரு நாள் ஸ்டேஜில் வரும்போது நம்ம இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரிஜெக்ட் ஆகும் போதும் ஒரு மூவி நான் போயிட்டு அங்கே கஷ்டப்படும் போதும் ஓகே இதெல்லாம் நான் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும்போது நான் அங்கே போய் பேசிக்கிறதுக்கான கண்டென்ட்டாக இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். தமிழ் ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி வந்து தெலுங்குல அவ்வளோவா ஷைன் ஆகி நாங்கள் பார்த்ததில்ல. பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் தமிழ் ஆடியன்ஸ் இல்லாமல் தெலுங்கு ஆடியன்ஸில் அவ்வளோ லவ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க, தெலுங்குல எப்படி அந்த சீரியல் உங்களுக்கு கிடைச்சிது? ஏன்னா தமிழில் ரோஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த சீரியல் வந்து மிகப்பெரிய ஹிட். அதே வந்து அப்படியே வந்து தெலுங்குல பண்ணுறாங்க அப்படின்னும் போது பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போய் பார்ப்பாங்க, ஓகே இது தெலுங்குல இருக்கா அப்படின்னு. அந்த விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நான் மாடலிங்கில் இருக்கும்போது மிஸ்டர் ஃபேஸ் ஆஃப் சென்னைன்னு ஒரு கான்டெஸ்ட் வின் பண்ணேன். அந்த கான்டெஸ்ட்க்கு ஜட்ஜாக வந்தவங்க ஒருத்தவங்க வந்துட்டு சீரியல் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ இந்த ரோஜா சீரியலுக்கு அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்போ சந்திரலேகாக்கு ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சந்திரலேகா சீரியலில் ஒரு கேரக்டர் ரோலுக்கு போனேன், ஆக்சுவலி ரிஜெக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட்ஸை அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சடனாக ஓகே இவரை அங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரோஜா பண்ணேன். ரோஜா முடிச்சுட்டு திரும்ப அந்த சந்திரலேகாலே ஹீரோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டேன். அது கடவுளுடைய யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். யூனிவர்ஸ் எந்த ப்ராஜெக்ட்ல நான் ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த சைட் ரோலுக்கு நான் அக்செப்ட் ஓகே ஆயிருந்தேன்னா இன்னைக்கு நான் லீடாக பண்ணியிருப்பேன்னு சொல்ல முடியாது. அதே ரோல்ஸ் அப்படியே தான் கண்டினியூ போயிட்டு இருந்தோம். ஸோ கடவுள் அங்கே எனக்கு ஒரு பெட்டர் பிளான் வச்சிருந்தான், இங்கே ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் இதே ப்ராஜெக்ட் ஹீரோவாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. கேரக்டர் நேம்ஸ்மே ரொம்ப வந்து யூனிக்கா இல்லையா? எங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் சொன்ன கேரக்டர் நேம்ஸே வேற. ஒரு 4 பேர் சொன்னாங்க. அந்த 4 பேர் வந்துட்டு மகேஷ், சுரேஷ், ரமேஷ், இந்த 5 ஸ்டார் விளம்பர மாதிரி. ஸோ அந்த எஸ்ல முடிகிற மாதிரி மகேஷ், சுரேஷ், ரமேஷ், மாதேஷ். ஓகே. ஸோ அதில் என் பேர் வந்து மகேஷ் வச்சுருந்தாங்க. ஐயோ மகேஷ் ஓகே நல்ல பேர் தான், சரி ஓகே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் சேனல்லேயே வந்துட்டு ஒரு லீடு ஒருத்தர் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி வச்சுருங்க, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை எங்களுக்கு சொன்னாங்க, சூப்பராக இருக்குடா நேமு, ஓகே சேரன் நல்லா இருக்கு, ஸோ மன்னர்கள் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களை ஹாப்பி ஆனோம். நாங்கள் சீரியல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்களா? அதை நிறையாங்க. ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் இப்போ நான்
மூவி போயிட்டு வந்தேன். அங்கே வரும்போது கூட அந்த நிறைய பேர் வந்து தம்பி உங்கள் ஆக்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறது. நம்ம எங்கே வெளியே போனால் பீச்சுக்கு போனால் மால்ஸ்க்கு போனால் அங்கெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயங்களே வந்துட்டு உங்களை ரொம்ப விரும்பி பார்க்குறோம், ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, சாந்தமாக பண்ணுறீங்க, அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளே வந்துட்டு அகைன் என்கரேஜிங்காக அப்படி இருக்கு. நீங்க மீடியா தான் சூஸ் பண்றீங்க, ஆக்டிங் சூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லையா? ஸோ எவ்வளோ சப்போர்ட்டிவ் உங்க ஃபேமிலி? எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா, அண்ணன், அக்கா எல்லாருமே எனக்கு சின்ன வயசில் அவங்களுக்கு தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து இதுக்கு தான் போக ஆசைப்படுறேன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஓகே. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். நான் வந்து 12th முடிக்கும்போது சொல்லிட்டேன், அப்போ என்னால் டாக்டர்லாம் ஆக முடியாது, நான் இன்ஜினியர் ஆகிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே நீ ஆகிக்கோன்னாரு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திரும்ப வந்து வேலை கிடச்சிருச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்து எனக்கு மீடியாக்குள்ளே வரணும், ஆனால் அவர்கிட்ட அப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டார். சரி அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஐடி ஒர்க் பிடிக்கல, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே பண்ணிக்கோன்னார். ஸோ பிஸ்னஸ் கொஞ்ச நாள் வந்து செட் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக எங்கள் அம்மா மூலியமாக சொன்னேன். எங்கள் அம்மா மூலியமா சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அப்பாவே டிவியை பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல இது இந்த மாதிரி அவனும் வந்து போய் நடிச்சானா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எங்கள் அம்மா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவனுக்கும் அதுதாங்க ஆசை, உங்ககிட்ட சொல்றது தாங்க இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அப்படியே நான் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவார் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டார். அப்படியா சரி ஓகே போய் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஃபேமிலி பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரிசியேஷன் வாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்ல முடியுமா? மறக்க முடியாத ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன்? இல்லை இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா கிட்ட அப்ரிசியேஷன் மூவி இண்டஸ்ட்ரிக்காக வாங்கினது கிடையாது. மிஸ்டர் அந்த ஃபேஸ் ஆஃப் சென்னை வின் பண்ணும்போது அதுக்கு மட்டும் இதை விஷஸ் பண்ணாரு. அது தவிர்த்து என்னோட ஆக்டிங் அவர் பார்க்குறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் சீரியல்ஸை பார்க்குறாரா இல்லையானா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்பப்போ பார்ப்பாரு, நான் உள்ள போனால் பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அதை பற்றி என்கிட்ட அவர்கிட்ட டேரெக்டாக பேசினது கிடையாது. மற்றபடி எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆக்டிங்கை தாண்டி உங்களுக்கு வந்து கராத்தேல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க பயோல கூட போட்டிருந்தீங்க. அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதை பற்றி ஆக்சுவலாக நான் ஒரு கராத்தே மாஸ்டர். இன்னைக்கு கிளாஸ் வச்சு பசங்களுக்கு கிளாஸஸே எடுத்துட்டு இருக்கேன். அது சின்ன வயசுல நான் சொன்ன மாதிரி மூவி நம்ம நடிக்க போகிறோம், ஹீரோ ஆக போகிறோம்னு ஆசைப்படுறோம்னா அதுக்கு என்னென்ன தேவைன்ற போது தான் இந்த ஃபைட்டு தேவை, டான்ஸ் தேவை. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கராத்தே மட்டும் தான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். டான்ஸ் கிளாஸஸ் எதுவும் போகல, நான் சும்மா வீட்டில் அப்படியே ஆடி கற்றுக்கிட்டது தான். கராத்தே மட்டும் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் கிளாஸே போனேன். அதுக்கு முன்னாடிலேருந்தே போகணுன்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அகைன் படிப்பு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எதுவும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேணாம்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா தான் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் ஓகே கராத்தே போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதில் வந்துட்டு நான் அந்த 10th-லேருந்து 12th-க்குள்ளேயே வந்து நேஷ்னல் வரைக்கும் போயிட்டு வின் பண்ணிட்டேன். ஸோ வின் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் ஆக்சுவலாக அந்த கில்லி படத்தில் வரும் தெரியுங்களா, தளபதி வந்துட்டு வின் பண்ணிட்டு கப்பை வந்து மொட்டை மாடி வழியாக உள்ள எடுத்துட்டு அது என் ரியல் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன். போவேன் ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு வந்து கப்பை கொண்டு போயிட்டு மொட்டை மாடியில் வச்சிருவேன். வேறு ரூட் வழியாக போய் மொட்டை மாடியில் வச்சுட்டு வீட்டு உள்ள போயிட்டு திரும்ப மேலே போய் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கப்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பிஸ்னஸ் ஐடி பிஸ்னஸ் மீடியான்னு வந்து போய் பிஸ்னஸ் அந்த ஸ்டேஜ் இருக்குங்களா, அந்த ஸ்டேஜில் ஓகே நான் கற்றுக்கிட்ட கராத்தே வந்துட்டு என்னோடய அப்படியே விட்டுடக்கூடாது, அப்புறம் நான் அப்படியே போய்டும், இதை வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தேவும் டான்ஸ் கிளாஸும் சேர்த்து ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கராத்தேல ஒரு 200 கிட்ஸ் வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். ஸோ மச் மல்டி டாஸ்கிங்லேயே சொல்லலாம். நீங்கள் சொன்னால் கராத்தே கற்றுருக்கீங்க, ஃபைட்ஸ் கற்றுருக்கீங்க, ஆக்டிங் பண்ணுறீங்க, டேரக்ஷன் அந்த ஜேர்னி பற்றி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா? எப்படி டேரக்ஷன் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இந்த நுங்கம்பாக்கம் ஒரு அந்த ஸ்வாதின்னு ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஆக்சுவலாக கராத்தேல இருந்ததுனால எனக்கு ஒரு இது நான் நார்மலாகவே வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக எடுப்பேன் கிளாஸ். ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அதுக்கு கீழே இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து நான் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் வச்ச ஒரு கோட்டு, தற்காப்பு பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம். ஸோ அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன் தற்காப்பை சம்மந்தப்பட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நமக்கு டைரக்ஷன் வருது, நம்ம இன்னும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதாவது யோசிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு டாகை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் யோசித்தேன். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஸ்டோரின்ற அவார்டு வரைக்கும் போச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக வந்துட்டு எனக்கு ரேடியோ சிட்டியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வச்சாங்க. அதில் டாப் 5ல செலக்ட் ஆகி ஓவரால் தமிழ்நாட்டில் டாப் 5ல செலக்ட் ஆகி லோகேஷ் கனகராஜ் சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து அப்ரிஷியேஷன் வாங்கியிருக்கேன் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஓகே அப்போ நம்ம டைரக்ஷன் நாலேஜ் வந்து நார்மலாக இப்போது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த டைரக்ஷன் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம இந்த சீன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஷார்ட் ஃபிலிமே பண்ணி பார்த்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ஷன் ஆனது கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரிஸ், இன்னும் ஒரு 6-7 ஸ்டோரிஸ் வந்துச்சு.
ஒரு நாள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சின்ன சின்னதாகவே வருது, ஷார்ட் ஃபிலிமாகவே வருது, நம்ம ஒரு பெரிய ஸ்டார் மூவி யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு 2 நாள் யோசிச்சு பார்த்தேன், ஒரு லைன் பிடிச்சேன். அந்த 2 நாளில் ஜஸ்ட் என்னோட தாட்லேயே முடிச்சிட்டேன் ஸ்டோரியை. ஓகே. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஓகே நம்ம ஆக்டிங் பண்ணணும், சில்வர் ஸ்கிரீன் போடணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ஃப்ரெஷராக நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு டேரக்டராக ஆனால் நல்ல வாய்ப்பு கிடைச்சிரும். டேரக்டராக வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரெஷராக வந்து ஒரு படம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாருக்கும் போயிடுறாங்க. ஸோ அப்போ டேரக்டருக்கான அந்த ஓப்பன் வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு டைரக்ஷன் நாலேஜ் இருக்குது, ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, நம்ம ஒரு டேரக்டர் ஆகிறதுக்கான இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இறங்குது. ஓகே. ஸோ இப்போ ஒரு 3 ஸ்டோரி வரைக்கும் ஃபுல்லாக ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி வேறு யாராவது ஒருத்தரை வச்சு ஒரு யங் ஹீரோ வச்சு பண்ணிடணும். செகண்ட் ஸ்டோரி எனக்கு என்னுடைய அப்படியே அந்த லைஃப் ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். அந்த லைஃப் ஜேர்னியில் ஆக்சுவலி தலைவர் ரெஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஓகே. ஸோ அதை வச்சு ஒரு செகண்ட் ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். கமிங் பேக் டு அயனார் துணை, அதில் இப்போதான் உங்களுக்கு வந்து ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுவும் மொழி வேற ஹிந்தியில் இருக்கு. நிறைய பேர் அதுவும் நமக்கு தெரியாதுங்க அவங்க தான் ஹீரோயினான்ட்டு. ஏன்னா சீரியலை பற்றி நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. கமெண்ட்ஸ் வரதை வச்சு தான். ஸோ கமெண்ட்ஸ் வரதை வச்சு, டிஆர்பி வரதை வச்சு. ஸோ இப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் எனக்கு பேரான்றது எனக்கு இன்னும் தெரியாது. ஸோ அது போகிற போக்கில் அப்படியே, ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கும் எனக்கு தான் வந்துட்டு கொண்டு போயிட்டு நிறைய இருக்கு. ஐ திங்க் சீரியல்ல வந்து நீங்க மேஸ்திரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த செட்டே வந்து பார்த்தா கொஞ்சம் ரியலா இருந்தது. ஏன்னா நீங்க ரியல் சிமெண்ட்டை தான் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி கிரவுண்ட் ஒர்க் நீங்க வந்து பேக் ஸ்டேஜ் வந்து பேக் கேமரா வந்து நீங்க என்ன இன்புட்ஸ்? எனக்கு ஆக்சுவலி டைரக்டர் ஸ்டார்டிங்ல சொன்னாரு, கொஞ்ச நாள் வந்து மேஸ்திரி ஒர்க் பண்றதுக்கெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் தான், அது ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கேன் சார். ஏன்னா இது என்னோட அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என் பிரதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது வந்துட்டு அந்த பில்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் தான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து மேஸ்திரியிலேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அப்போ டெய்லி அங்கே ஃபுல் டே கூட இருந்து பார்ப்பேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நான் ரொம்பவே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சார். ஸோ எனக்கு புதுசாக பார்க்க வேண்டியது இல்லை, ஸ்டில் நீங்கள் சொல்கிறீங்கனாலையும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டது. ஓகே. ஐ திங்க் ஒரு சீன் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பண்ண ஒரு சீன் ஏதாவது இருக்கா இந்த சீரியலில்? கஷ்டப்பட்டுன்னு சொன்னால் அந்த இதுதான் பர்ஸ்ட் அவுட் சீன் தான். அந்த கத்தி அழுகிற சீன் இது வரைக்கும் அப்படி கத்தி அழுதது இல்லை இந்த சீரியலுமே. ரியல் லைஃப்ல கூட அப்படி கத்தி இது வரைக்கும் அழுதது கிடையாது. நம்ம அழுவோம், ஆனால் கத்தி அழுதது கிடையாது ஓப்பனாக. அந்த மாதிரி சொல்லும் போது கத்தி அழுவணுமா, இது எப்படி அழுவணும்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டு அந்த மைண்ட் ஒர்க்குன்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, ஹோம் ஒர்க்னு பண்ணுவோம்ல, அதுதான் கஷ்டம்னு சொல்லலாம். இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, ஸோ கிரிஞ்சாக ஆகிடக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் யோசிச்சது ஒரு கஷ்டம்னு சொல்லலாம், பண்ணி அந்த அழுத சீன் தான். ஓகே. ஐ திங்க் சீரியல் மிகப்பெரிய ட்விஸ்ட்னே சொல்லலாம், பர்ஸ்ட் அவுட் ஆன் நீங்கள் அழுத விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக அவங்க மேரேஜ் பண்ணிப்பீங்க அப்படிதான் எதிர்பார்த்தோம். திடீர்னு வந்து இல்லை, அவங்க வந்து மேரேஜ் ஆகி வேற வெளியூர் போகிறாங்க அப்படின்ற போது செம்ம ட்விஸ்ட்டாக இருந்தது. அது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சொல்லிட்டாங்க, இவங்க வந்து உங்களுக்கு பேரா வரமாட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக அது பிடிச்சிருந்துச்சு அவங்க ஸ்டோரியில் சொல்லும் போது. அந்த கேரக்டர் நான் லைக் பண்ணதுக்கு இன்னொரு விஷயம் இது. ஸோ அந்த அத்தை பொண்ணு ஒருத்தவங்க உங்கள் மேலே விருப்பம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அவங்க மேலே விருப்பம் இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியவே தெரியாது. நீங்கள் விருப்பம் இருக்கா இல்லையான்றது காமிச்சிக்கவும் மாட்டீங்க, பிகாஸ் நீங்கள் சைட் பை சைட் பொண்ணு பார்த்துக்கிட்டே கூட இருப்பீங்க. எப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்காது, அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு போயிடுச்சு, உங்கள் லைஃப்பில் அந்த பொண்ணு இல்லைன்னு தெரியுதோ அப்போ தான் நீங்கள் ஓப்பன் ஆகி அழுவீங்க. நீங்கள் அழும்போது தான் வந்து ஓகே இவனும் அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்காண்டான்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகே, அவன் வந்துட்டு எவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னா, அவனை வெறுக்கிற, அவங்க ஃபேமிலியை வெறுக்கிற அவங்களோட அத்தை மாமாவோட கௌரவத்தை காப்பாற்றணும். அவங்கள இது ஒரு அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட காலில் விழுந்து கேட்குறாங்க, நாங்கள் செத்து போயிடுவோம், சூசைட் அது தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்ற நிலைமைக்கு சொல்கிறாங்க. அந்த நிலைமையில் அவங்களை தாண்டி இந்த பொண்ணு சுயநிலைமை யோசிச்சா அந்த சேரன் கேரக்டர் அங்கேயே செத்து போயிடும். ஸோ அந்த கேரக்டர் அந்த இடத்துல நிற்கும். அந்த அவனோட காதலை தியாகம் பண்ணி அவனை எதிரியாக நினைக்கிறவங்களோட மானத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுடைய ரேஷ்மாவோட பாண்டிங் சூப்பராக இருந்தது அந்த சீரியல்ல. ஸோ ஐ திங்க் 2 பேருக்கும் ஒரு அப்ரிசியேஷன் வந்து ஆஸ் அ ஜோடியாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? உங்கள் பாண்டிங் நல்லா இருந்தது, கேரக்டருமே வந்து சிமிலர் கேரக்டர்ஸாக இருந்துச்சு, அண்ட் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த விஷயங்கள் பற்றி சொல்ல முடியுமா உங்களுக்கும் ரேஷ்மாக்குள்ள பாண்டிங்? அது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேரோட லைஃப்ல நடந்திருக்கும். அவங்க வந்து ஒருத்தவங்களை, அது நிறைய பேருக்கு அத்தை பொண்ணு இருந்திருக்கலாம், அத்தை பையன் இருந்திருக்கலாம், அவங்க அது இல்லாமல் யாராவது லவ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த காதல் வந்துட்டு சேரும் நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்துட்டே இருக்கும்போது அது பிரிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே நிறைய பேர், அந்த லவ் பிரேக்கப்ன்றது நிறைய பேர் லைஃப்ல இருக்கும். ஸோ இந்த பிரேக்கப் வந்து எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பிரேக்கப் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. நீங்க சீரியல்ல வந்து சூப்பரா வந்து தோசை சுடுவீங்க. ஆமா. ரியல் லைஃப்ல எப்படி நல்லா சமைப்பீங்களா? ரொம்ப சூப்பரா சமைப்பேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வீட்டுல ஸ்கோப் இல்லை சமைக்கிறதுக்கு. அம்மா, அண்ணி, ஒய்ஃப் எல்லாருமே 3 பேர் கிச்சன்ல இருப்பாங்க, நம்மளுக்கு உள்ள இடம் இருக்காது. ஸோ அதுக்கான விஷயம் உள்ள அங்கே வீட்டில் சமைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் பண்ணுவேன். தோசை சுடுவேன், சாப்பாடு வைப்பேன்.
சாம்பார் வைப்பேன், ரசம் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம சாப்பிட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சிருவேன். ஓகே, ஒய்ஃப் பத்தி சொல்ல முடியுமா? உங்களுக்கு எப்படி வந்து மேரேஜ் ஆச்சு, உங்க லவ் ஸ்டோரி பத்தி? அரேஞ்ச் மேரேஜ், பக்கா அரேஞ்ச் மேரேஜ். அந்த Shaadi.comல பார்த்து கல்யாணம் ஆனவங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து ஒரு டென்டிஸ்ட், டாக்டரு. Shaadi.comல நான் நிறைய பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி அவங்கள சூஸ் பண்ணேன். ஆனால் என் ஒய்ஃப் அந்த சைட் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு தான் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க, இன்னைக்கு நைட் என்ன பார்க்குறாங்க, ஓகே பண்ணி நெக்ஸ்ட் டே ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க பார்த்த ஒரே ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டுருக்கே இருக்கும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். இதனால நான் மீடியாவில் இருக்கிறதுனால, நீங்கள் மீடியா விட்டால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்ததுனால எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீ தயவு செஞ்சு விட்டுறனா சொல்லு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னாங்க. நான் சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வீட்டில் இப்படி தான் சொல்கிறாங்க, ஓகே அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சோன்னே விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணது. நான் அந்த கல்யாணம் பண்ணி அவங்ககிட்ட பேச ஆரம்பித்த உடனே அவங்ககிட்ட ரிவீல் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் மீடியாவில் தான் இருப்பேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் ஓகே, உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்குன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவ் உங்களுக்கு? ஏன்னா வந்து ஆஸ் அ ஸ்டாராக இருக்கும் போது நீங்கள் வெளியில் உங்களுக்கு அவ்வளோ ப்ரைவசிஸ் இருக்காது, அப்படி இருக்கும்போது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுறாங்க அது, அந்த ப்ரைவசிஸ் இல்லை, என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, நம்ம என்னை வந்து அந்த ஒரு இதுவாக பார்க்குறாங்க, செலிபிரிட்டியாக பார்க்குறாங்கன்ற விஷயத்த அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைக்குதுன்றதை என்ஜாய் பண்ணுறாங்க. சீரியல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சொல்றாங்க இல்லையா, நீங்க வந்து குக் பண்றீங்க, வீட்டுக்கு எல்லாருமே நல்லா பாத்துக்கிறீங்க பாசத்தோட அப்படின்ற போது உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு? வீட்லயே இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல என்ன மாதிரி கான்வர்சேஷன்? வீட்டில் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நம்ம அந்த அளவுக்கு சேரன அளவுக்கு பண்ணும்போது சீரியல்ல மட்டும் எல்லா வேலையும் நீங்களே பண்றீங்க, வீட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ற ஆள் இருக்காங்க, வீட்டில் ஆள் இருக்கும்போது நானே போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து ரியல் லைஃப், இது ரியல் லைஃப். ஸோ அப்படியே இங்கே இருக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறது. ஓகே சார், ஐ திங்க் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இல்லை ஒரு ஆக்டர் வந்து ஒரு மோஸ்ட் அப்ரிசியேஷன் ஒரு சீரியல் நடிச்சிச்சுன்னா அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி ஷோஸ் மூலமா வந்து காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கா ரியாலிட்டி ஷோஸ்ல? ஏதாவது ரியாலிட்டி ஷோஸ்ல இப்போ வரைக்கும் வரல, ஏன்னா இப்போ எங்க சீரியல் இப்போதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால, கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால எங்களை யாரும் சேனல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எங்களை யாரையாவது கூப்பிட்டு ரியாலிட்டி ஷோஸ் போயிடுச்சுன்னா டேட்ஸ் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு மைட் பி நெக்ஸ்ட் குக் வித் கோமாளில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே சார், நாங்க எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டான்ஸ்ல நீங்க வந்து ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க, அந்த மாதிரி டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ்ல நான் ஆக்சுவலா தெலுங்குல பண்ணியிருக்கேன். தெலுங்குல வந்துட்டு டான்ஸ் ஜோடி காம்படிஷனே பண்ணியிருக்கேன். இங்க இப்போ ஆக்சுவலா வந்துட்டு நான் பண்ணிட்டு இருக்க விஜய் டிவில சீரியல் ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடிய டான்ஸ் ஷோஸ் வந்து கொஞ்சம் ஃபியூ இயர்ஸாகவே அவங்க பண்ணலை. சீரியல் ஆர்டிஸ்டாக டான்ஸ் ஷோஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்க முன்ன மாதிரி ஜோடி காம்படிஷன்ஸ் மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் அதில். ஓகே சார், உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் ஏதாவது சீரியல் தாண்டி ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெப் சீரிஸஸ் சிலது பேசிகிட்டு இருக்கேன். அது ஏதாவது கமிட் ஆச்சுன்னா அப்படியே பண்ணிவிட்டு மூவி தான் என்னோட ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஐனா துணை 3 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி அப்புறமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, எனக்கு சரியான ஒரு ரோல் கிடைக்கல, சரியான அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கல இன் தமிழில் அப்படின்ட்டு? ஆக்சுவலாக நான் யோசிச்சது கிடையாது, ஏன்னா எனக்கு அந்த கேப் வந்து நான் தெலுங்குல ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சு நம்மளை வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தமிழில் கிடைக்கலையா அதனால தான் தெலுங்குக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் வீட்டில் பேசுறது, எங்கேயா ஃபங்க்ஷன்ஸ் போனால் அவர் தமிழில் கிடைக்கல போல அதனால தெலுங்குக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கிங் விஷயம் நிறையா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு எத்தனை வந்துச்சு, நம்ம தான் வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன்ஸ் தெலுங்கு போயிட்டதுக்கப்புறம் எனக்கு டேட்ஸ் கிளாஸ் நிறையா இருந்துச்சு. அங்கே வந்து ஆல்டர்னேட் வீக்ஸ் ஒர்க்கு, இங்கே வந்து 2 வீக்ஸ் கண்டினியூஸாக கொடுக்கணும். டேட்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியல, அங்கே கமிட் ஆகிட்டோன்றதுனாலே வந்துட்டு அங்கே போயிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒரு நாள் வந்தால் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் ஒரு சின்ன இது இருந்தது. இங்கேருந்து நம்ம அங்கே போய் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், மற்ற ஸ்டேட்லேருந்து அவங்களாம் இங்கே வந்து பண்ணுறாங்க, நம்ம ஊர்லேயே நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் லைட்டாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விகடன் நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SBS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SBS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.